கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய அன்பு தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு நம்முடைய வாழ்க்கையிலே இன்று இருந்ததை விட பல மடங்கு நம்மளை பெருக்குவதற்காக அவருடைய அன்பு நம்மேல் வைத்து அதுதான் அவருடைய விருப்பமும் சித்தமா இருக்கிறது இல்லையா? ஆகையால் இந்த அன்பு தேவன் நம்முடைய கிறிஸ்து கர்த்தர் நல்லவர். இந்த கர்த்தர் நம் கூடவே இடைப்பட்டு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நீங்கள் இதெல்லாம் கேட்குறீங்க. ஆக இந்த தேவன் உங்களுக்கு இன்று ஒரு ரகசியத்தை கொடுக்கிறார். மகனே, நீ இன்று இருக்கிறதை விடையும் நீ 1000 மடங்கு பெருக வேண்டும் என்று. நீங்கள் நினைக்கலாம், நான் இன்னைக்கு இருக்கிறது 1000 மடங்கு பெருக போகிறேன்னா எனக்கு தேவன் அந்த ஒரு பாக்கியத்தை கொடுக்க போகிறாரா அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய பிள்ளை ஒரு நாளும் கீழே இருக்கவே கூடாது. என்றைக்கும் மேலாக இருக்கணும். மேலான எண்ணத்தை கொண்டு வரணும். மேலான வாழ்க்கை வாழ வேண்டும். ஒரு குறைவு இருக்காது. எங்கு சென்றாலும் அவர்களுக்கு சிறப்பு. அவர்கள் மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும். அந்த அளவுக்கு தேவன் உங்களை விரும்புகிறார். அதற்கு சில பிரமாணங்கள் இந்த பூமியில் வைத்திருக்கிறார். நீங்கள் அதிகமாக 1000 மடங்கு பெருக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய எல்லாத்திலுமே ஞானம், அறிவு, புத்தி இதையெல்லாம் நீங்கள் 1000 மடங்கு பெருக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்படித்தான் இஸ்ரேல் மக்களுக்கு அவர் கொடுக்கிறார். இந்த இருத்தல் விட நான் உனக்கு 1000 மடங்கு பெருக வேண்டும், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெருக வேண்டும் என்றால் தேவன் ஒரு சில பிரமாணங்களை வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு பாருங்கள், பொருளாதாரங்கிறது இந்த உலகத்திலே எல்லா இடத்துலையும் வாட்டி கொண்டு இருக்கிறது. எல்லாருமே அதற்கு தான் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தேவன் அருமையான ஒரு வழி வைத்திருக்கிறார் இதிலிருந்து முன்னேறுவதற்காக. ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் எப்படி விதைத்து அவனுடைய அறுவடைகளை அதிகமாக பெருகிறானோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பெருக வேண்டும். பெருகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில குறைவே இருக்காது. ஆக இதிலிருந்து நீங்கள் பெருகணும். பெருகுது எப்படி? அதுக்கு தான் சில பிரமாணங்களை வைத்திருக்கிறார். அதுதான் விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம். இந்த விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணத்தை நீ அறிந்தாலே போதும். அதன் மூலமாக நீ உன்னுடைய வாழ்க்கையிலே நீ பெருக ஆரம்பிப்பாய். அது எப்படி நீ கொடுக்க வேண்டும் என்றும் அதுவும் நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கிறார். அது எப்படி கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. நீங்கள் இப்போ நான் இந்த ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தருக்காக நான் சத்தியத்தை அறிவித்து கொண்டு இருக்கிறேன். இதற்கான இந்த ஊழியத்துக்காக நீங்கள் உதவும் பொழுது அதற்கான நம்பர்லாம் நான் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் எல்லாம் இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அதுலேருந்து நம்பர்லாம் இருக்குது. ஆனால் பாருங்கள், அதை கொடுக்கும் பொழுது அந்த பணமும் அப்படித்தான். தேவன் அதை கொடுக்கும் பொழுது அதை எப்படி பெருக வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார் பாருங்கள். எப்படி கற்றுக் கொடுக்கிறார்? அவர் கற்று எப்படி கொடுக்கிறார்? நீ இதை விதையாக எண்ண வேண்டும். பணம் ஒரு விதை. இது விதைக்கும் பொழுது எப்படி ஒரு விவசாயி விதைச்ச உடனே அவனுக்கு பல மடங்கு கிடைக்கிறது போல நீ விதைக்கணும். விதைத்தது மட்டுமல்ல, அதற்கப்பாலும் ஒரு விஷயத்தை நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். இது தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். இதை அறிந்திருக்கிறீர்கள். இதை அறியும் பொழுது உங்களுடைய மனக்கண்கள் திறக்கும். நீங்கள் தேவனுக்காக ஊழியத்துக்காக கொடுக்கும் பொழுது ஒரு நோக்கத்துக்காக கொடுக்கணும். கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் நீங்க வேண்டுமில்லை, எனக்கு பணம் தேவைப்படுது, ஆகலாம் இன்னைக்கு இதை விதைக்கிறேன். இந்த பணத்திலிருந்து என்னுடைய பற்றாக்குறை நீங்க வேண்டும், என்னுடைய தரித்திரம், என்னுடைய இயலாமை எல்லாத்தையும் இதிலிருந்து நீங்க வேண்டும் என்று ஒரு நோக்கத்தை வைத்து கொடுக்க வேண்டும். இந்த நோக்கத்திலே நீங்கள் வைக்கணும். தேவன் அப்படி தான் சொல்லியிருக்காரு. என்னடா நீங்கள் நோக்கம் வைத்து கொடுக்கணும்னு சொல்கிறீங்களே? கண்டிப்பாக அப்படிதாங்க. நோக்கம் இருக்க வேண்டும். நீங்கள் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக இதிலிருந்து என் தேவன் இதை பல மடங்கு எனக்கு பெருக்கி தருகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆக என்னுடைய பிரச்சனைகளெல்லாம் நீங்கதற்கு தருகிறவர் எனக்குள்ளே இருக்கிறான்னு சொல்லி நீங்கள் பெருக்கத்தை அதிகமாக பெருக்க வேண்டும். அதான் சிறுக விதைக்கவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான்னு சொல்லுகிறேன். ஆக உங்களுடைய வாழ்க்கையில இன்று இருக்கிறதை விட 1000 மடங்கு எப்படி பெருக முடியும்? தேவன் சொல்லுற அதிகமாக விதைப்பதன் மூலமாக நீ 1000 மடங்கு பெருகுவாய். இன்று இருக்கிறதை விட நீ எந்த அளவுக்கு உன்னுடைய தீர்மானம், நீ எப்படி வாழ வேண்டும், இந்த நிலைமையிலிருந்து நான் 1000 மடங்கு பெருக வேண்டும் என்றால் நீ எந்த அளவுக்கு நீ விதைக்க வேண்டும். பாருங்கள், விவசாயி தன்னுடைய நிலத்தில் ஒரு நிலம் விதைக்க மாட்டான். ஏக்கர் கணக்கில் இருந்துன்னா அவ்வளோத்தையும் விதைச்சிருவான். விதைச்சு இன்னைக்கு ஒரு கோட்டை நெல் விதைச்சிட்டான்னா 100 கோட்டை நெல் அறுக்கிறதுக்கான அவனுடைய தீர்மானத்தை அவன் படிச்சுட்டான். ஆகையால் அவனுக்கு அது படிக்காதவங்க இருந்தாலும் அவங்களுக்கு அது புரிகிறது. இந்த நிலத்தில் போட்டால் கண்டிப்பாக வருது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் தேவன் தன்னுடைய சத்தியத்தை அறிந்த ஊழியங்கள் செய்கிறவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது அது நிச்சயமாக உங்களுக்கு 1000 மடங்கு தேவன் உங்களுக்கு தருவார். அவர் எப்படி நமக்கு நடத்தி கொண்டிருக்கிறார் பார்த்தீங்களா? அவருடைய வார்த்தைக்காருங்க, அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடவே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில்
அக்கிரமங்கள் நிறைய விஷயங்கள நமக்கு எல்லாத்துலயுமே பாருங்க, ஒண்ணுமே தெரியாம, வாங்காம சூழ்நிலைகள் அது இது ஏகப்பட்ட இதுல நம்ம சிக்கி இருக்கிறோம். சிக்கி இருந்து அது எப்படி விடுதலை பாருங்க, மரித்தோர்லிருந்து நம்முடைய கிறிஸ்து சத்தியத்தை நமக்கு அறிவிக்கிறார். அப்படித்தானே? கிறிஸ்துவுடனே கூட நம்மை உயிர்ப்பித்தார். ஏன் உயிர்ப்பித்தார்? நீங்க நன்றா வாழ வேண்டும் என்று. நீ சிறந்து இருக்க வேண்டும். அவருடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்த வேண்டும். அவருக்காக இந்த பூமியிலே அவருடைய விருப்பமும், சித்தமும் நிறைவேற வேண்டும் என்று தான் அவர் உங்களை உயிர்ப்பித்தார். தேவனுக்காக நீங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிக்கிற அந்த அளவுக்கு அவர் உங்களை இந்த கொண்டு அவர் செய்தார். ஆக நீங்க தேவனுக்காக செய்யும் பொழுது, ஊழியத்துக்காக செய்யும் பொழுது என்ன நடக்கு பாருங்க, கிருபையினால் உங்களுக்கு எல்லாமே ரட்சிக்கப்பட்டீர். அது உங்களுக்கு அது கிருபை கொடுத்திருக்கிற தேவன். ஆக உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய உங்களுடைய எல்லாமே தேவனுடைய கிருபையினால் கிடைத்தது. ஆகையால் இதையெல்லாம் தேவன் தந்த கிருபை. அந்த கிருபை மூலமாக நீங்கள் வளர வேண்டும். அதற்குத்தான் விதைப்பு அறுப்புங்கிறது. அதை விட்டு விடாதீர்கள். தொடர்ந்து நம்முடைய தேவன், நம்முடைய கிருபை, அவருடைய கிருபையினால் நம்மை உயிர்ப்பித்த அந்த தேவனுக்கு கொடான கோடி. புதிதா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சங்க. தொடர்ந்து கர்த்தர் இந்த மாரி காரியத்தை உங்களுக்கு கேட்க அவர் உங்களுக்கு இடைப்படுவார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.